ஏஜ் இருக்கும்போது நம்ம உடம்ப பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஏஜ் தாண்டி போகும்போது உடம்பு நம்மள பார்த்துக்கும். ஸோ நவ் இஸ் த டைம் ஃபார் மீ டு டேக் கேர் ஆஃப் மை பாடி. ஸோ எனக்கு வயசாகும்போது என் பாடி என்ன பார்த்துக்கும். ஹாய், மேம்க்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் பண்ணியே ஆகணும். எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஏஜ் வந்து 40+ மேலே தான் இருக்கும். ஸோ அவங்க உடம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சூப்பராக சொன்னாங்க. அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு ஏஜ் இருக்கும்போது நான் என் உடம்பை பார்த்துக்கிட்டேன்னா எனக்கு ஏஜ் ஆகும்போது என் உடம்பு என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு 100 இல்லை 200% ரொம்ப அற்புதமான வார்த்தைங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாருமே வந்து எனக்கு டைம் இல்லை, நான் பிஸி ஷெடியூலில் இருக்கேன், என் உடம்பை என்னை பார்த்துக்க முடியாது, என் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஓடிட்டே இருக்கும். ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா நிறைய டைம் வந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு ஏஜ் இருக்கும்போதே உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ஆகும்போது உங்கள் உடம்பு உங்களை சூப்பராக பார்த்துக்கும். ஹாஸ்பிட்டல் டைமும் வந்து கம்மி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஹெல்த் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.